அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் லாக் ரிங் டூல்களை பயன்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. லாக் ரிங்குடன் 2 காப்பர் டியூப்களை இணைத்தல். 2. லாக் ரிங் ஃபிட்டிங் மூலம் கேபிலரி டியூபை இணைத்தல். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். டியூப் கட்டர் 1, டியூப் கேலிப்பர் 1, டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் கேலிப்பர் 1, லாக் ரிங் டூல் கிட் 1, சாண்ட் பேப்பர் தேவையான அளவு, லாக் பிரெப் அடசிவ் 1, லாக் ரிங் பல்வேறு அளவுகளில் ஒரு செட், காப்பர் டியூப்கள் தேவையான அளவு. காப்பர் டியூப்களில் லாக் ரிங்கின் நோக்கத்தை பற்றி விவாதிப்போம். லாக் ரிங் என்பது காப்பர் டியூப்களை இணைப்பது உட்பட பல்வேறு பயன்பாடுகளுக்காக மெக்கானிக்கல் பைப் கனெக்டர்களை உருவாக்கும் ஒரு பிராண்டாகும். லாக் ரிங் அவற்றின் புதுமையான வடிவமைப்பிற்காக அறியப்படுகின்றன. இது பாரம்பரிய வெல்டிங் அல்லது பிரேசிங் முறைகளின் தேவையை நீக்குகிறது. அதற்கு பதிலாக லாக் ரிங் கனெக்டர்கள் நம்பகமான மற்றும் கசிவு இல்லாத, லீக் இல்லாத ஜாயிண்ட்களை உருவாக்க கோல்ட் மெக்கானிக்கல் ஃபார்மிங் செயல்முறையை பயன்படுத்துகின்றன. வெல்டிங், பிரேசிங் அல்லது பிற வெப்ப அடிப்படையிலான முறைகள் தேவையில்லாமல் நம்பகமான, கசிவு இல்லாத மற்றும் திறமையான இணைப்பை வழங்குவதே காப்பர் டியூப்களில் உள்ள லாக் ரிங் கனெக்டர்களின் முதன்மை நோக்கமாகும். செயல்முறை: டாஸ்க் 1. 2 செப்பு குழாய்களை பூட்டுதல் மூலம் இணைக்கவும். ஸ்டெப் 1. டியூபிங் கட்டரை பயன்படுத்தி காப்பர் டியூப்களை விரும்பிய நீளத்திற்கு வெட்டுங்கள். ஸ்டெப் 2. காப்பர் டியூபின் வெட்டு முனைகளில் இருந்து ஏதேனும் பர்கள் அல்லது கரடுமுரடான விளிம்புகளை அகற்ற டீபாரிங் கருவியை பயன்படுத்தவும். இது லாக் ரிங் கனெக்டருக்கு மென்மையான மற்றும் சமமான மேற்பரப்பை உறுதிப்படுத்த உதவுகின்றது. ஸ்டெப் 3. சரியான லாக் ரிங் அளவு மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். அளவு 1.6 மிமீ முதல் 35 மிமீ வரை கிடைக்கும். ஸ்டெப் 4. டியூபிங் அளவை டியூப் கேலிப்பர்கள் மூலம் சரிபார்க்கவும். துல்லியமான அளவீட்டுக்கு டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் கேலிப்பர் இருந்தால் பயன்படுத்தவும். ஸ்டெப் 5. டியூப் மற்றும் லாக் ரிங்குகளை பொருத்துதல் கிடைமட்ட கோட்டில் அமைக்கவும். ஸ்டெப் 6. லாக் ரிங் ஹேண்ட் டூலை பயன்படுத்தி ஜாயிண்ட்டுக்கு மேல் பொருத்தி கம்ப்ரஸ் செய்யவும். ஸ்டெப் 7. டியூப் வெளியில் சீலண்ட் லாக் பிரெப் அடசிவ் தடவி டியூப்களை சுழற்றவும். ஸ்டெப் 8. இப்போது லாக் ரிங் இறுக்கமாக மூடப்படும் வரை முழுமையாக கம்ப்ரஸ் செய்யவும். ஸ்டெப் 9. லாக் ரிங் பொருத்தி முடித்த பிறகு உலர்ந்த துணியால் லாக் மற்றும் ஜாயிண்ட்களை சுத்தம் செய்யவும். 2 டியூப்களை இணைத்தால் மற்றொரு ஜாயிண்ட் கனெக்டரை பயன்படுத்தி காப்பர் டியூபின் மறுமுனைக்கான செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஸ்டெப் 10. லாக் ரிங் இணைப்புகள் சரியாக அமர்ந்திருப்பதையும் டியூப்கள் பாதுகாப்பாக இணைக்கப்பட்டுள்ளதையும் சரிபார்க்கவும். லாக் ரிங் கனெக்டர்கள் நம்பகமான மற்றும் கசிவு இல்லாத ஜாயிண்டை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. டாஸ்க் 2. லாக் ரிங் ஃபிட்டிங் மூலம் கேபிலரி டியூபை இணைக்கவும். ஸ்டெப் 1. தேவைப்பட்டால் டியூபிங்கை பிரிக்க டியூப் கட்டரை பயன்படுத்தவும். ஸ்டெப் 2. கேபிலரி டியூப் முனையை சாண்ட் பேப்பரால் சுத்தம் செய்யவும். கேபிலரி டியூபுக்கு சேதம் ஏற்படாமல் மேற்பரப்பு அசுத்தங்களை அகற்றுவதே குறிக்கோளாகும். சுமார் 400 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரிட் பொருத்தமானதாகும். ஸ்டெப் 3. காப்பர் டியூபின் வெட்டு முனைகளில் ஒன்றில் லாக் ரிங் இணைப்பியை ஸ்லைடு செய்வது போல லூப்பிங் கனெக்டரின் மறுமுனையை அடையும் வரை கேபிலரி டியூபின் உள்ளே அனுப்பவும். லாக் ரிங் கனெக்டர் முழுமையாக அமர்ந்திருப்பதையும் டியூபின் முழு சுற்றளவையும் உள்ளடக்கி இருப்பதையும் உறுதி செய்யவும். ஸ்டெப் 4. லாக் பிரெப் ஒரு துளியை லாக்கிங்கில் பகுதியளவு செருகும்போது பயன்படுத்தவும். லாக் பிரெப் ஜாயிண்ட்டுக்கு சில அளவிலான கரோஷன் பாதுகாப்பை வழங்கலாம். அடசிவ் டியூப் மற்றும் லாக் ரிங் ஃபிட்டிங் இடையே கரோஷன் வளர்ச்சி தடுக்க உதவும் ஒரு தடையை உருவாக்க முடியும். ஸ்டெப் 5. டியூபை சுற்றி சீலண்டை போன்ற ஒரு வகையை 360 டிகிரி சுழற்றவும். ஸ்டெப் 6. கேபிலரி டியூபில் குழாயில் சிறிது வளைவை வைக்கவும். ஸ்டெப் 7. காப்பர் டியூபுடன் மற்றொரு முனையை செருகவும் மற்றும் லாக் ரிங் இணைப்பை முடிக்க 2 காப்பர் டியூப்களை லாக் ரிங்குடன் இணைக்கவும். ஸ்டெப் 8. ஜாயிண்ட் முடிந்ததும் ஜாயிண்ட்களை உலர்ந்த துணியால் துடைக்கவும்.
இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாங்கள் விவாதித்தோம். 1. லாக் ரிங்குடன் 2 காப்பர் டியூப்களை இணைத்தல். 2. லாக் ரிங் ஃபிட்டிங் மூலம் கேபிலரி டியூபை இணைத்தல்.